ஃபாஸ்டிங் ஓகே, நோய் டிசீஸ் இல்லாம ஜாலியா வாழணும், ஒரு லைஃப் ஹேக்க கிஃப்ட் பண்ணுங்க குருநாதா. இவ்வளவுதாங்க ஹேஷாம் ஐயா. கேளுங்க. இந்த என்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், செல்போனை நோண்டிக்கிட்டே இல்ல டிவைஸை நோண்டிக்கிட்டே வேற எதுலயாவது அட்டென்ஷனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிடுறது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிடுறது யாரு, எப்படி உணவு உள்ள போய் இந்த சுவை எப்படி நடக்குது, எப்படி அது என்னென்னலாம் உள்ள நடக்குது, யார் இதையெல்லாம் உள்ளிருந்து நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்ப்பவனை பார்த்து கொண்டு அனுபவிப்பவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டே உண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு லைஃப் ஹேக்க பண்ணுங்க, வேற ஒண்ணு வேண்டாங்க. டிசீஸே இல்லாத வாழ்க்கைக்கு வந்துருவீங்க. தானாவே உங்களுடைய உடல் சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறை இதையெல்லாம் நோக்கி அலைனாக ஆரம்பிச்சிருங்கயா. அவேர்னஸ் இல்லாம கொட்டி திணிக்கிறதுனாலதான் குவான்டிட்டி அதிகமா போறதும், குவாலிட்டி சரியா இல்லாத உணவை திரும்ப திரும்ப சாப்பிடுறதும், உணவுக்கு நாக்குக்கு அடிமையாகிறதும், வயிற்றுக்கு தேவையில்லாதது கொடுமை விளைவிப்பது என்று தெரிந்தும் நாக்குக்கு ருசியாக இருக்கின்றது என்பதற்காக ஜங்க் ஃபுட்டை கொட்டி உடம்ப டஸ்ட்பின்னா மாத்துறது, இது எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியம் அமைப்பதற்கான ஒரு சின்ன லைஃப் ஹேக்குங்க. உண்ணும் பொழுது கூட உண்பவன் யார், அதை ருசிப்பவன் யார், ஜீரணிப்பவன் யார், எவ்வாறு இந்த அனுபவங்கள் எனக்குள் நிகழ்கின்றது என்று ஆழ்ந்த அவேர்னஸோட சாட்சியை சாட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிடுங்கள்.